Hey guys, I'm Vyalish. So welcome to another episode of Fire and Hammer. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம் இருக்கேன்டா. We need. நமக்கு தேவை. நமக்கு எது தேவை? யார் தேவை? ஏன் தேவை? இதைத்தான் இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணலாம் இருக்கேன். நமக்கு யார் தேவை என்றால் நம்மை படைத்த கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. ஏன் நமக்கு அவர் தேவை? அவர் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாதா? நிச்சயமாக கண்டிப்பாக வாழவே முடியாது. அவர் இல்லாவிட்டால் நாங்கள் வாழ்வதற்கான நோக்கமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அவர் எங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாழ்வதற்கான அர்த்தமும் நோக்கமும் கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு வேஸ்டான வாழ்க்கை. இதை ஏன் நான் இவ்வளோ ஆணித்தரமாக உறுதியாக சொல்கின்றேன் என்று ஒரு சின்ன ஒரு அனாலஜி மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வேர் பண்ணும் ஏதாவது ஒரு அக்சசரி எடுத்துக்கொள்வோம், ஷூ எடுத்துக்கொள்வோம். இப்போ ஷூவை தயாரிக்கிறாங்க. இந்த ஷூவை மிகவும் விலை உயர்ந்ததாக உற்பத்தி செய்கிறாங்க. நல்ல நல்ல தரமான லெதரில் கையால் தைத்து மிகவும் குவாலிட்டியாக நல்லா உற்பத்தி செய்து வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த ஷூவை வேர் பண்ணுறதுக்கு கால் இல்லை. அப்படின்னும் போது அந்த ஷூவை செய்து என்ன பிரயோசனம்? கால் இருந்து அந்த ஷூவை காலில் போட்டால் தான் அந்த ஷூக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும், அந்த ஷூக்கான ஒரு பர்பஸ் பூர்த்தியாகும். சும்மா ஒரு ஷூவை உற்பத்தி செய்து அந்த ஷோகேஸுக்குள்ளே வச்சா அந்த ஷூக்கான ஒரு பர்பஸே இல்லையா? அந்த ஷூ எதுக்காக உருவாக்கப்பட்டது? காலில் அணிந்து கொள்வதற்காக. ஆனால் அதை உருவாக்கி அணிந்து கொள்வதற்கு கால்கள் இல்லை என்றால் அந்த ஷூவை உருவாக்கி என்ன பிரயோசனம்? அந்த ஷூக்குத்தான் என்ன ஒரு தேவை இருக்குது. நான் சொல்ல வாரது விளங்கி இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஆண்டவர் எங்களை படைத்தார். எங்களை படைத்து எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் யூனிக்கான ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கின்றார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த நோக்கம் அவர் எங்களுக்குள் இல்லாவிட்டால் நிறைவேறாது. அவர் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கும். அவர் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாவிட்டால் அணிவதற்கு கால் இல்லாத ஷூ போல தான் எங்களோட வாழ்க்கை. எவ்வளோ அழகாக வேணுமென்னாலும் இருக்கலாம், எவ்வளோ பணம் வேணுமென்னாலும் இருக்கலாம், எவ்வளோ படிப்பு வேணுமென்னாலும் இருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்தோடு எவ்வளோ வசதியோடு நல்ல ஸ்டேட்டஸோடு வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அது எல்லாமே வேஸ்ட். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பரிபூரணத்தை, எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அழகை, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை தருவது எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. கடவுளுக்கு மனுஷன் தேவை, மனுஷனுக்குத்தான் கடவுள் தேவை. எங்களுக்குத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவை. எங்களுக்குள்ள அவர் இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை பூர்த்தி அடையும், பரிபூர்ணம் அடையும், எங்களுடைய நோக்கம் பூரணமாகும். ஸோ கைஸ், இது இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண காரியங்கள் தான். எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. அவர் எங்கள் வாழ்க்கையில இருந்தால் மட்டும்தான் எங்களை படைத்ததுக்கான நோக்கம், திட்டம், சித்தம் பரிபூர்ணம் அடையும். அப்படி இல்லாவிட்டால் எவ்வளவுதான் உயர்ந்த தரமான உற்பத்தி பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஷூவா இருந்தும் அதை அணிவதற்கு கால் இல்லாத ஷூ போல எங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகிவிடும். அப்படி இல்லாத படிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். அவர் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படுவோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு அர்ப்பணிப்போம். அவர் எங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக்குவார். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பர்பஸை அவர் ஏற்படுத்துவார். எங்களுக்கு இருக்கும் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ணி நிறுத்த காரியம் இதுதான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் வி ஷுட் ஷேக் தி வேர்ல்ட் பை தி வேர்ட். தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களுக்கான நோக்கத்தை, எங்களுக்கான சித்தத்தை நாங்கள் கண்டடைய பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அவர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல், பாய்.